வணக்கம் அண்ட் வெல்கம் டு CoinCube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கில்ட் ஃபண்ட்ஸ் பற்றி. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் வேணாம்ப்பா, என்னோட கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கணும், அதே சமயம் என்னோட ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குற ஆளா உங்களுக்கான ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இந்த கில்ட் ஃபண்ட்ஸ். இந்த கில்ட் ஃபண்ட்ஸோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆன நாமக்கிட்டிருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 80% கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற டெட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதில் ரிஸ்க் ஏன் ரொம்ப மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மல்டிபிள் டைம் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாண்ட்ஸ்லையும் அண்ட் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுற மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதோட ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயரில் ஆவரேஜாக 8.2% வரைக்கும் கிடச்சிருக்கு. இது உங்களுடைய ட்ரெடிஷ்னலான சேவிங்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஃபார் ஹையர். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அட்ராக்டிவ் ஃபீச்சர். அதோட இதில் டாப் 5 ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிளி 10.2 to 10.7% வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரீலை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரெடிஷ்னலான சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறத விட இந்த கில்ட் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்க தானே? இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கில்ட் ஃபண்ட்ஸ் பற்றின ரீல்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் சூப்பரான நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க உடனே CoinCube ஃபாலோ பண்ணிக்கோங்க.